மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் எங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக லாரிகளில் அதிக பாரம் ஏற்ற மாட்டோம், ஜிஎஸ்டியில் பில் தராத செங்கல் சூளைகளிலிருந்து செங்கல்களை ஏற்றி வர மாட்டோம், மது அருந்தி லாரிகளை இயக்க மாட்டோம், முறையான சீருடைகளை அணிந்து லாரிகளை இயக்குவோம், சாலை விதிகளை பின்பற்றுவோம், மாநகர் பகுதிகளில் லாரிகளுக்கான ஒதுக்கப்பட்ட கால நேரங்களில் மட்டுமே லாரிகளை இயக்குவோம் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை 6ஆம் தேதி முதல் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 2வது நாளில் லாரி ஓட்டுநர்களின் நிலை குறித்து ஓட்டுநர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: நேற்று முதல் இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் தவித்து வருகின்றதாகவும், இங்கு ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்களாக பணியாற்றும் அனைவருமே அன்றாட தினக்கூலிகள்தான். எனவே இந்த போராட்டத்தால் எங்களது குடும்ப சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களது கோரிக்கைகளை தமிழகம் முழுவதும் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து மாவட்டங்களிலும் எங்களை போன்ற அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது RSR செல்வராஜ், ரமேஷ், ராஜேஷ், அருண்ராஜ், தமிழரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேர் வி முருகனுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இங்கே செங்கல் சூளையில் தடகத்தில் வண்டி ஓட்டிக்கிருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே சேம்பர் ஓடாதனால பழனி, ஒட்டச்சத்திரம், தாராபுரம், தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்களில் போய் நாங்கள் கல் எடுத்துகிட்டு இங்கே சப்ளை பண்ணிக்கிருக்கோம். எங்கள் ஓனர்கள் சார்பாக அனைத்து மாவட்டத்திலையும் போய் நாங்கள் கல் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கவர்மெண்ட் அலோடு தான் பண்ணணும், நீங்கள் பாசிங் லோடு தான் போடணும்னு சொல்லி அதை எங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் இந்த கவர்மெண்ட் என்ன அறிவிக்குதோ அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். அதுக்காக இப்போ நேற்றுலேருந்து எங்களோட ஓட்டுநர்களோட இது வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்குது. இதுக்கு நல்லா எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை வசதி கொடுக்கணும்னு அன்பான தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆனால் எங்களுக்கு நேற்றுலேருந்து என்ன பாதிப்பட்டிருக்குன்னா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு லோடு போனோம்னா, இன்னைக்கு பகல் போனோம்னா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு ஈவினிங் தான் வருவோம். மறுநாள் பாதிப்பாங்க. அப்போ எங்களுக்கு 2500 சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் பார்ப்போம், எங்கள் குழந்தைகளும் பார்ப்போம். குழந்தைகளாம் ஃபுல்லாக ஸ்கூலில் படிக்கிறாங்க. வீட்டில் நாங்கள் வீட்டு வாடகை தான் இருக்கோம். இன்றைக்கி கால்வாயெல்லாம் ஓடுறது இல்லைங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கேயுமே ஓடுறது இல்லைங்க. அதனால் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்களும் கரண்ட் பில்லு கட்டுறோம், வீட்டு வாடகை கொடுக்கணும், குடி தண்ணிக்கு வரி கட்டுறோம். எல்லாமே சேர்த்து தான் எங்களை இந்த வாடகை வீட்டிலே அலோடு பண்ணுறாங்க, அலோடு கொடுக்குறாங்க. அதனால் இந்த 2 நேரத்துலேருந்து எங்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பாகுது. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அதிகமான பாதிப்பாகுது. எங்கள் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிப்போடு இப்போ நிற்கிறோம். நாங்கள் இதுக்கு நல்லா ஒரு முடிவு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை அறிவித்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை வசதி கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அண்ணா, நான் சின்னத்துறைங்க பேர். 20 வருஷமாக மோட்டாராக இருக்கோம். அப்போ நான் செங்கல் வண்டி ஓட்டியிருக்கிறோம். முதல்ல ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் போனால் அது போல இப்போ செங்கல் வண்டி ஓட்டிக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் கம்மி. 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஓனருக்கு. எதுக்கு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஓவர்லோடு ஓட்டக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் ஓவர்லோடு ஓட்டல. எங்களுக்கு ஓவர்லோடுக்கு ஓட்டினா எங்களுக்கு தான் பாதிப்பு. நாங்கள் எங்கள் 4 பேருக்கு பதிவு சொல்லணும். ஒன்றும் நாங்கள் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ பாரு நிற்கிது 2 நாள் எங்கள் பொழப்பு போச்சு. வீட்டு பால் வாங்குறது இது போச்சு அது போச்சு. ஒருத்தவங்க 500 கொடுக்குறாங்க, ஒருத்தர் 400 கொடுக்குறாங்க, ஒருத்தர் 300 கலந்து ஓட்டுறோம். பெரிய வண்டிக்கு பெரிய சம்பளம், சின்ன வண்டிக்கு நான் சின்ன சம்பளம். நான் ஓட்டுறது டிப்பரு. எனக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க, 900 கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் காப்பாற்றுறோம். இன்றைக்கி 3 நாள் எதுக்கு பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து நல்ல முறையாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு இதான் பொழப்பு. நன்றிங்க.